சில சமகால நிகழ்வுகளை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், இப்ப பீகாரில் நடந்த மாநில சட்டமன்ற பொது தேர்தல், அதுல பிஜேபி நிதிஷ்குமாருடைய அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிறது. இப்ப பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் மக்கள் டெல்லியிலையும் மும்பையிலையும் வேறு மாநிலங்களிலையும் பிழைப்புக்கு சென்றவர்கள் இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் கால்நடையாகவே நடந்து தங்களுடைய மாநிலத்துக்கு சேர்ந்தார்கள். வழியிலே பலர் மரணித்தார்கள். இதனால் அந்த ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதுமே கடுமையான ஒரு எதிர்ப்பு அலை, பிஜேபிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை இருந்ததை ஊடகங்கள்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த எதிர்ப்பு அலை எப்படி இருந்தது என்று சொன்னால், பிஜேபியுடைய வேட்பாளர்கள் தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய போகும் பொழுது சுற்றி வளைத்து பெண்கள் குழுமி நின்று விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எதிர்ப்பு கோபம் எல்லாம் இருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அதுபோக இந்த லாக்டவுன் மூலமாக வேலை இழந்தவர்கள், அந்த மாதிரியா கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு போதிய நிவாரணமும் கொடுக்காமல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடித்து நொறுக்கிய காரணத்தினாலையும் அவங்களுக்கு கோபம் இருந்தது. அப்ப இவ்வளவு மாநில அரசின் நடவடிக்கையில அதிருப்தி, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கடும் கோபம், இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட கைதட்ட சொல்றாங்க, விலக்கு பிடிக்க சொல்றாங்க என்ற வகையில அந்த மக்கள் ரொம்ப பெரிய ஆத்திரத்தில் இருந்தார்கள். இதை தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்லையும் நம்ம ஊடகங்கள் எடுத்துக்காட்டியதை நம்ம பார்த்திருப்போம். அதுல ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய கூட்டங்கள், அதாவது லட்சக்கணக்கில் என்று சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு கூட்டம் கூடியதையும், முதல்வராயிருக்கிற நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள் போகும் பொழுது அவர்கள் சிரமப்பட்டு மக்களை திரட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சில நூறுகளுக்குள் அந்த கூட்டம் அடங்கி இருந்ததையும், திடல் முழுவதும் வெறிச்சோடி கிடந்ததையும் நம்ம ஊடகங்கள்ல பார்த்தோம். அப்போ ஒரு மாநிலத்தில் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும் பொழுது அப்ப தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு கேட்டா, அந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் தான் இருக்க வேண்டும். இது போக அந்த எக்ஸிட் போல், அதாவது ஓட்டு போட்டு விட்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க. பொதுவாக அந்த கருத்து கணிப்பு பெரும்பாலும் பொய்யா போயிடும். எக்ஸிட் போல்ங்கிறதும் காசு வாங்கி கொண்டு செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய ஊடகங்களா இருந்து கூட எப்படி அந்த எக்ஸிட் போல் சொன்னார்கள் கேட்டா, பிஜேபி வர முடியாது, நிதிஷ்குமார் வர முடியாது, லல்லு பிரசாத் மகன் தான் வருவாரு என்கிற அளவுக்கு அந்த ஓட்டு போட்டு வெளியே வந்தவங்கள்ட்ட நீங்க யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மாதிரி சிலரை தேர்ந்தெடுத்து செய்வாங்க, ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து கேட்பார்கள். அதை வைத்து ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவார்கள். இது காசு வாங்காம நேர்மையாக நடந்தார்கள் என்று சொன்னா அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வரும். அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். அதுவும் சில வருடங்களாக பிஜேபி காசு வாங்கி கொண்டு எக்ஸிட் போல்லையும் அநியாயம் பண்ணக்கூடிய காட்சியும் பார்த்தோம். அப்ப இந்த எக்ஸிட் போல்ல பிஜேபி சார்பாக இருக்கிற ஊடகங்கள் உட்பட எல்லாருமே மறைக்க முடியாத அளவுக்கு இவங்க தலையெடுக்க இயலாது, மரணடி இருக்கிறது என்று அதுவும் சொல்லப்பட்டுச்சு. இவ்வளவை மீறி இப்ப பிஜேபியும் அவங்க சின்ன வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கிறார்கள், ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னா இது எப்படி நடந்திருக்க முடியும்? மக்கள் ஓட்டு போட்டு வந்திருந்தால் இருக்க முடியாது. இந்த வாக்களித்த மக்களை கொண்டு செஞ்ச முடிவு அல்ல இது என்று பளிச்சு என்று தெரிகிறது. என்ன தெரிகிறது? மிஷின்ல ஓட்டிங் மிஷின்ல அவங்க செட் பண்ணாங்க என்பதை தவிர இதுக்கு வேற காரணமே கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த மிஷின்ல செட் பண்றது என்ற உடனே அதுக்கெல்லாம் சில பதில்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். என்னது, அங்க நெட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், இன்டர்நெட் வழியாகலாம் உள்ள நுழைய முடியாது, அந்த மாதிரி எல்லாம் அந்த தொடர்பு கொண்டு உள்ள போய் ஹேக் பண்ண முடியாது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த ஹேக் பண்றது மட்டும்தான் ஒரே வழி மாதிரி நினைத்து கொண்டு பதில் சொல்வார்கள், ஏமாத்துவார்கள். ஹேக் பண்றது மட்டும்தான் வழியா? ஹேக் பண்ணியும் என்ன செய்யலாம், ஓடுகிற ஓட்டை மாற்றி உள்ள நுழைஞ்சும் செய்யலாம். அல்லது மிஷினை செய்யும் பொழுதையே அதை உதாரணமா இந்த ஓட்டிங் மிஷினை யார் செய்யறா? ஒரு நிறுவனத்தில் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க. அந்த நிறுவனத்தில் தேர்தல் கமிஷன் ஆர்டர் கொடுத்த உடனே அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த நிறுவனத்தில் பேரம் பேசி
அந்த நிர்வகணத்தில் விலை பேசி என்ன செய்யலாம், நீ வந்து இந்த ஓட்டிங் மிஷின்ல இந்த மாதிரி செய்யி என்ன ஆர்டர் கொடுக்குறது அரசாங்கம் தான் கொடுக்குறான். அவன்கிட்ட சொல்லிட்டோம் என்று சொன்னால் அவன் அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வான்னு கேட்டா அந்த செட்டிங் பண்ணி தந்துடுவான். அப்ப என்னவெல்லாம் செய்யலாம், சாதாரணமா என்ன மாதிரிலாம் அதுல செய்ய முடியும் என்று கேட்டால், அதுல எழுதக்கூடிய இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பட்டன் அமுக்கும் பொழுது என்னென்ன இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுல என்ன செய்யலாம்னு கேட்டா நம்ம மாறி வர்ற மாதிரி செட்டிங் பண்ணி கொடு என்று கேட்டால் அதை தயாரிக்கும் போதே செஞ்சு தந்துருவாங்க. தயாரிச்ச பிறகு தேர்தல் கமிஷனை விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அந்தந்த தொகுதிக்கு உரிய ஓட்டு பெட்டிகளை ஒதுக்கும் பொழுது அவர்கள் தயாரிச்சு தர்றதுதான் அந்த மிஷினா வரப்போகுது. அவர்கள் என்ன மாதிரி அந்த வழி அவங்க செய்வாங்க. மிஷின் தயாரிக்கிறவன் அவன் வேறையா இருப்பான். இந்த அந்தந்த தொகுதிக்கு உள்ள சின்னங்கள் அவங்க தானே செட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சின்னங்கள் வேட்பாளர் பெயர்கள்லாம் செட் பண்ணும் பொழுது தேர்தல் கமிஷனை வந்து விலைக்கு வாங்கிவிட்டால் என்ன செய்ய முடியும், அந்த தேர்தல் கமிஷன் வந்து தனக்கு வேண்டியவாறு பிஜேபி உடைய அந்த பட்டனுக்கு வந்து போட்டு 10 அழுத்தினா 12 உழுவணும் என்று செய்யலாம். அப்படிலாம் செஞ்சதுனாலதான் பதிவான ஓட்டுகளை சில தேர்தல் போன பாராளுமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டுகளை விட கூடுதல் ஓட்டுகள் வச்சு கூட்டி பார்க்கும்போது ஒரு 1000 ஓட்டு பதிவாச்சுன்னு சொன்னா பிஜேபி காங்கிரஸ் வாங்கின ஓட்டை கூட்டணும்னு சொன்னா 1200 வருது போன பார்லிமெண்ட் தேர்தலில். அது 1000 பேர் தான் ஓட்டு போட்டு 1200 எப்படி வருது? அவர்கள் எந்த கட்சியை அவங்க தேர்தல் கமிஷன் வந்து உதவி செய்ய நினைக்கிறார்களோ அந்த சின்னத்தில் அழுத்தும் பொழுது 10க்கு 2 கூடணும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டா 10வது அமைக்கும் போது 11 12 சேர்த்துக்கணும். ஏதோ ஒரு கணக்கு, உதாரணத்துக்கு 10க்கு 12ங்கிறது ஏதோ ஒரு கணக்கில் கூட்டினதுனாலதான் பதிவான வாக்குகளை விட 2 கட்சியும் அனைத்து கட்சிகளும் வாங்கிய ஓட்டுகள் பல தொகுதிகளில் அதிகமாக இருந்ததை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்டு அது நீதிமன்றத்தில் வழக்காக நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கிட்டதுனால அதுக்கு இப்ப தீர்ப்பு வராது. அப்ப என்ன இதுல பிரச்சனைன்னு கேட்டா நல்லா செட்டிங் பண்றாங்க என்பது நல்லா தெரிகிறது. இப்ப மோடிக்கு எந்த விதமான சப்போர்ட் ஆதரவு இல்ல, மக்கள் வெறுத்து ஒதுக்குற ஒரு தலைவரா இருக்கிறாரு. அவர் ஏதாவது மன் கி பாத் வந்தாருன்னு சொன்னா டிஸ்லைக் பண்ணி விடுறாங்க, லட்சக்கணக்கில் ஓடுது அது பாட்டுக்கு. நாங்கள் விரும்பாதவர்கள் சொல்லி உட்காந்து மெனக்கெட்டு போய் அதை போய் பண்றான். எவ்வளவு வெறுப்பு இருக்கும். நாட்டின் விருது ஒரு உரையாற்றுறாரு, அந்த உரையை போய் பார்த்து என்ன செய்யறான், அதுல யூடியூப்ல வந்து லைக் பண்றது வச்சிருப்பாங்க. இதை விரும்புகிறேன் விரும்பவில்லை என்று விரும்பவில்லை நம்பிக்கை விடுறாங்க 3 பேரும். கடைசியில அந்த பிஜேபியுடைய அந்த சேனல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லைக் டிஸ்லைக் பட்டன் நீக்கி விட்டாங்க. அதை வந்து ஹைட் பண்ணி விட்டாங்க, யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளவுக்கு தான் மக்களுடைய கொந்தளிப்பு கோபம் எல்லாம் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதன்படி தானே தேர்தல் ரிசல்ட் வரணும். அப்ப இது நல்ல கள்ளத்தனம் பண்ணுகிறார்கள் என்பது பல காரணங்களை கொண்டு நிரூபணமாகி இருக்கிறது. அதுபோக இந்த சில ஓட்டு பெட்டிகளை வந்து இதே பீகார் இந்த தேர்தலிலேயே பல இடங்கள்ல திறந்த நிலையில் இருந்து அதை கொண்டு வந்து காட்டுறாங்க. தேர்தல் கமிஷன்ல இருந்து ஓட்டு பெட்டியை கொண்டு ஒரு சாவடியில் வைக்கும் பொழுது அந்த ஏஜென்ட்கள் முன்னாடி தான் சீலை உடைச்சு என்ன செய்யணும், இதுல ஒண்ணு வைக்கலன்னு சொல்லி இடையில விட செஞ்சிடக்கூடாதுல்ல. சில பகுதிகளில் அந்த பூத்தில் எடுக்கப்பட்ட ஓட்டு பெட்டிகள் இந்த இவிஎம் மிஷின்கள் திறக்கப்பட்டே வருகிறது. திறந்தவன் யாரு, எதுக்கு திறந்தான், திறந்தவன் என்ன வேலையை செஞ்சான், அதுல உள்ள சிப்பை உருவிட்டு வேற ஒரு சிப்பை மாட்டினா பெரிய விஷயம் கிடையாது. அதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு அதே மாதிரி தயாரிச்சுட்டு வந்து 5 நிமிஷத்துல மாத்தி வச்சுக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. அப்ப ஏன் திறந்து கிடக்குது? அது அங்கங்க ஏஜென்ட்கள் வந்து பிரச்சனையை கிளப்பினா கூட அதிகாரி சொல்வது இறுதி முடிவு. அதிகாரி யாரு, விலைக்கு வாங்கின ஒரு அடிமை. அப்ப விலைக்கு வாங்கின அடிமை வந்து இதான் சரிட்டாருன்னா அது பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அப்ப இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு நாட்டில் கட்டும் மக்களுடைய கோபத்துக்கு உரிய ஒரு ஆளு அவருடைய கட்சி வந்து நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கிறது, சட்டசபைகளில் ஜெயிக்கிறது என்று சொன்னால் இது அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க. நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கினது பல நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு தெரிகிறது. அந்த அளிச்ச தீர்ப்போட கையெழுத்து போட வக்கு இல்லாத நீதிபதிகளாக இருந்து கொண்டிருந்த பாபர் மசூதி தீர்ப்புல வந்து தீர்ப்பு வாசிக்கிறானோ கையெழுத்து போட வக்கு இல்ல. ஏன், அவனுக்கு வெக்கமா இருக்கிறது, இது நம்ம சட்டப்படி வழங்கலன்னு சொல்லி அதை விலைக்கு வாங்கி தேர்தல் கமிஷன் விலைக்கு வாங்கி இதெல்லாம் செஞ்சுதான் இது வந்தது. இன்னும் சொல்ல போனால் கெஜ்ரிவால் தன்னுடைய டெல்லி சட்டசபையில அந்த ஓட்டிங் மிஷின்ல நேரடியாக சவாலுக்கு வந்து என்ன செய்யுது, தேர்தல் கமிஷன் வந்து அழைப்பு கொடுக்குது. என்ன அழைப்பு கொடுக்குது, அதுல எந்த ஒரு வெளியிலிருந்து ஹேக் பண்ண முடியும் நிரூபிக்க முடியுமா? ஹேக் பண்றது மட்டும்தான் ஒரு வழியா? ஹேக்கும் பண்ணலாம். அந்த கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் வந்து வெளியிலிருந்து வந்து ஹேக் பண்ணவும் செய்யலாம். இந்த கம்ப்யூட்டருக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது நம்ம வந்து உதாரணமா வந்து டைப் பண்றோம், ஏன்னு தான் டைப் பண்றோம்.
தமிழ் கீபோர்டா இருந்தா ஆனான்னு இப்படி வருது. நம்ம செட்டிங் பண்றது அதையே மலையாளத்துக்கு மாத்திக்கிட்டோம்னா அதே ஏ தான் அடிக்கிறோம். ஏங்கிறது ஆனாவையும் காட்டும், ஏயையும் காட்டும், மலையாளத்தில் உள்ள எழுத்தையும் காட்டும், அலிஃபையும் காட்டும், எந்த ஒரு எழுத்தை வேணாலும் காட்டணும்னா அதுவா காட்டுதா? நம்ம செஞ்சா காட்டும். அந்த மாதிரி தயார் பண்ணோம்னா அது காட்டிவிடும். அப்ப என்ன வேண்டாலும் இந்த எலக்ட்ரானிக் கருவிகள்ல நம்ம விரும்பின விதமாவெல்லாம் செய்யலாம். செய்யவே இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. செய்ய முடியும் என்றால் அது நாட்டில் இருக்கலாமா? அது செய்ய முடியுமா முடியாதா? மிஷின்ல என்ன வேண்டாலும் செய்ய இயலுமா இயலாது? அதை மட்டும் கேளுங்க. அப்ப நான் ஹேக் பண்றதுங்கிற டாபிக் ரொம்ப குறைவு தான். ஏன்னா கிராமங்களில் கொண்டு ஓட்டு மிஷினை வச்சு அதுல இன்டர்நெட் சிம் கார்டெல்லாம் போட்டு அப்படி போய் நுழைஞ்சி உள்ள போய் அப்படி பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதைத்தான் சவால் விடுறாங்க தேர்தல் கமிஷன். அதே நேரத்தில் நாங்க நிரூபிக்கிறோம்னு சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூப்பிடும் பொழுது தேர்தல் கமிஷன் பின்வாங்கி விட்டார்கள். அவர்கள் மீது வழக்கு போட்டார்கள். தேர்தல் கமிஷனுடைய இதை கொச்சப்படுத்திட்டாங்க. வழக்கு போடுறது உன்னுடைய வேலையா, நிரூபிக்கிற வேலையா? சந்தேகம் வந்துருச்சுல. எது சந்தேகத்துக்குரியதா இருந்தாலும் தேர்தல் கமிஷன் சந்தேகத்துக்குரியதா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப என்னன்னா ஒரு தேர்தல் மிஷினை தயாரிக்கும் பொழுது நம்ம எப்படி வேண்டாலும் தயாரிக்கலாம். உதாரணமா ஒரு 1000 ஓட்டு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோங்க. 1000 ஓட்டு இருக்கிறது. 1000 ஓட்டுல காங்கிரஸ் போட்டியிடுது, பிஜேபி போட்டியிடுது, அல்லது அந்த பகுதியில் உள்ள வேற சுயேட்சைகள் போட்டி இருக்கிறாங்க, 10 சுயேட்சை போட்டிடுறாங்க. இப்படி போடும் பொழுது நம்ம குறிப்பா எய்ம் வச்சுக்கலாம். எதை? இப்ப காங்கிரஸ் அவன் தான் பலத்த போட்டியாளர், மற்றவனுக்கு உழுது அப்படி விழுந்துட்டு போகுது. 2 வேட்பாளர் தவிர மீதி ஒரு 10 பேர் போட்டிடுவான். அவனுக்கு உழுவுறது எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஏன்னா 100 வாங்குவான், 200 வாங்குவான். அதை பத்தி கண்டுக்கிற தேவையில்லை. ஒன்னு என்ன செய்யலாம்னு கேட்டா, காங்கிரஸ் உடைய ஓட்டு உழுவுதுல அந்த பட்டன்ல மட்டும் என்ன செய்யலாம்னு கேட்டா, காங்கிரஸ்ல செய்யும் போது ஒரு தடவை அமுக்குனா 1 கவுண்ட் ஆகணும், 2வது அமுக்குனா 2 காட்டணும், 5வது அமுக்கும் போது 6 காட்டுற மாதிரி செட் பண்ண முடியும். 5 அமுக்குனா 6ஆம் நம்பர் 6 காட்டுற மாதிரி ஒரு 5க்கு 1 செய்ய முடியுமா முடியாதா? 1 அமுக்குனா 2 வர்ற மாதிரி நம்ம தான் எழுதுறோம் கோடிங்கு. அப்படி செஞ்சார்களே ஆனால் காங்கிரசுக்கு எழுதின 10 ஓட்டு வரும் பொழுது 10வது 9வது அழுத்தும் போது 9, 10வது அழுத்தும் போது 9. அது கணக்குல வராம அப்படின்னு செஞ்சுக்கலாம். அவனுக்கு வர்ற ஓட்டை கூடுற மாதிரியும் செய்யலாம். அப்ப இந்த காங்கிரஸ் உதாரணத்துக்கு தான் ஒரு எதிர்கட்சி எது அடுத்த நிலையில் இருக்கிறதோ அந்த கட்சிக்குள்ள ஒரு ஓட்டுகள்ல 10க்கு 1 குறைஞ்சால் லட்சக்கணக்கான ஓட்டுகள் இருக்கிற ஒரு தொகுதியில் என்னவாயிரம், அவங்க 1000 ஓட்டு 2000 ஓட்டுல வித்தியாசம் வரும் பொழுது அவங்க தோத்து ஜெயிச்சிருவாங்க. இப்படியும் செய்ய முடியும். அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டா, எவன் ஜெயிக்க நினைக்கிறோமோ அவனுடைய ஓட்டுகளை வேணுங்கிற விரும்பின தகுதியில ரொம்ப அடிபட்டு கிடக்கிறான்னு எந்திரிக்க முடியாதுன்னா அதுல என்ன செய்வாங்கன்னா 10க்கு 5 கூட்டி விட்டுருவாங்க, 15 விடுற மாதிரி. ஓரளவுக்கு ஜெயிச்சிட முடியும். ஒரு சந்தேகத்துக்குரியதா இருந்தா ஒரு 10க்கு 1 அதிகப்படுத்தி விடு அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்படி ப்ரோக்ராம் பண்ணி கொண்டாந்து அந்த விஷயம் வச்சார்களே ஆனால் அப்ப 10 ஓட்டு விடும்போது 15 காட்டாது உள்ளுக்குள்ள. அப்ப காட்டாது. அப்ப காட்டாம எப்ப காட்டேன் அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதலாம். டிஸ்பிளேல பார்க்கும்போது கரெக்டா தெரியும் நம்பர் 1 வந்துகிட்டு இருக்கேன். அதை மூடிட்டு மர கவுண்டிங் பண்ணும் பொழுது இது எப்ப டிஸ்பிளே ஆகணும் டைம் போட்டு வச்சோம்னு வைங்க. அன்னைக்கு என்ன செய்யணும் என்று என்னைக்கு எண்ணுகிறார்களோ அன்றைக்கு இப்படி மாற வேண்டும். இப்படி என்ன வேணாலும் எழுத முடியும். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி விரும்புகிறோமோ, இந்த அப்ளிகேஷன் தயார் பண்றாங்க, சாப்ட்வேர் தயார் பண்றாங்க, அவங்க எல்லாம் எப்படி தயார் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி விரும்புறாங்க இப்படி கொண்டு வர முடியுதா இல்லையா? அதுக்குரிய ஒரு நவீன டெக்னாலஜி இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது அப்ப உலகம் பூராவுமே என்ன செய்யறாங்கன்னு அந்த இது சந்தேகத்துக்குரியது. ஒருத்தன் விலை போயிட்டான் என்று சொன்னால் தயாரிக்கிற விலை போனாலும் சரி, தேர்தல் நடத்துகிற அதிகாரி விலை போனாலும் சரி, அதோட டோட்டல் ஜனநாயகம் அவுட் ஆகி போயிடும். மக்களால் வெறுக்கப்படுறவங்க கையில் ஆட்சி இருக்கும், ஆட்சி செய்ய தெரியாதவங்க கையில் ஆட்சி போயிடும் என்கிற மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு போயிடும். அதனால இந்த ஓட்டிங் மிஷின்ல முறைகேடு இருக்குதா இல்லையாங்கிறத ஒதுக்கி வைத்துவிட்டு முறைகேடே நடக்கல என்று சொன்னாலும் நடக்க முடியுமா முடியாதா? அப்ப நடக்க முடியுமான எந்த அளவுக்கு முடியும்? எவ்வளவு வேண்டாலும் முடியும். எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இவன் ஓட்டு அவனுக்கு, அவன் ஓட்டை இவனுக்கு நாக்க முடியும். யாருடைய ஓட்டுகளையும் குறைக்க முடியும், யாருடைய ஓட்டுகளையும் அதிகரிக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அது தேர்தல் ஜனநாயக ஒரு நாட்டில் தேர்தல் நடத்துவதற்கு உரிய ஒரு சாதனமா? இது பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவன் மிஷனை செட் பண்ணான்னு சொன்னா காலத்துக்கு அவன் தான் இருப்பான். எவன் கிரிமினலா உட்கார்றானோ அவன் செட் பண்ணி விட்டான்னு சொன்னா அப்படி வந்துடும்.
அது எப்ப மாறும்? கட்டும் அதிருப்தி வந்து இப்படி ஜெயிக்கும் பொழுது மக்களுக்கு சந்தேகம் வந்து புரட்சி வெடிச்சுன்னு வைங்க, புரட்சியின் மூலமாக விரட்டடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னா அப்போ ஒரு மாற்று இது வர முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மிஷினை சரி பண்ணா இவங்க விரும்பினபடி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பீகார் தேர்தலில் வந்து பேச வேண்டிய விஷயம், இவனால் அவன் தோத்தான் அவனால் இவன் தோத்தான்ங்கிற விஷயம் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே சண்டைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் போட்டிட்டாரு, இவர் போட்டிட்டார், அவர் பிரிச்சுட்டார், இவர் பிரிச்சுட்டாருன்னு சொல்லி நீ என்னத்தை எவரை பிரிச்சாலும் சரி அதான் மேட்ரு. அதெல்லாம் சின்ன அளவுல ஒரு விஷயம். இது சும்மா இத ஓய்சி போட்டிட்டாலும் சரி, எஸ்பி போட்டி விட்டாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி செட் பண்ணி இருக்கிறான். அவன் வந்து போட்டி இடாட்டாலும் இதான் ரிசல்ட்டா வரணும், அவன் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி விடுவான். யார் யார் நிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அவன் செட் பண்ணி விடுவான். அப்ப முதல்ல எதுக்கு எதிராக நம்முடைய முயற்சி ஈடுபாடு இருக்க வேண்டும் என்று கேட்டால் இந்த மிஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப தேர்தல் கமிஷன் இந்த மிஷன்ல வந்து எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வரும்போது தன்னால கொண்டு வர முடியுமா? அனைத்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய கருத்தை கேட்டு அந்த நேரத்தில் இது பற்றிய போதிய ஞானம் இல்லாமல் அரசியல் கட்சிகள் இருந்ததுனால தேர்தல் கமிஷன் அந்த நேரத்தில் ரொம்ப இந்த சேஷன்லாம் இருந்த ஒரு காலத்தில் அந்த கரப்ஷன் இல்லாம நடந்தார். அவர் ஒரு ஒரு பிராமண ஒரு அதிகாரியா இருந்தா கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரதமரையே தட்டி கேட்கிற அதிகாரம் காட்டினவர் அவர் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சாரு. இந்த ஆடம்பரத்தெல்லாம் ஒழிச்சாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவு போக்குவரத்து எல்லாத்தையும் கையில வந்து அவங்க எடுத்துடுறாங்க. தேர்தல் கமிஷன் நான் தாண்ட அது முடிகிற வரைக்கும் பொறுப்புன்னு காட்டினார்ல. அப்படியானவர்கள் இருந்த காலத்துல இந்த ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து இந்த வேலை செய்யல. அதனால அது கரெக்டா வந்து இருந்துச்சு. அது அரசாங்கத்துக்கு பயப்படாம யாருக்கு ஆனானப்பட்ட இந்திராவுக்கு அவர் பயப்படல சேஷன் இருக்கும் பொழுது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இந்தியாவை இரும்பு மனுஷன் என்னொன்னா செய்வாங்க. தேர்தலில் தோத்து விட்டார்கள் அறிவிச்ச பிறகு கூட இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க, எமர்ஜென்சியை போட்டு நான் தான் இருப்பேன், அவசர நிலை, எலெக்ஷன்லாம் கிடையாது என்று சொல்லி அப்படி ஆட்சி செஞ்ச ஒரு அம்மா அவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்லி கூட அவர் கேட்கல. எலெக்ஷன் கமிஷனுக்கு அரசியல் சட்டத்தில் எங்களுக்கு தனி அதிகாரம் இருக்குது, நாங்க உங்களுக்கு கட்டுப்பட்ட ஆளுக்கு கிடையாது, நீங்க நிதி ஒதுக்குற மட்டும் தான் உங்க வேலை, அது என்ன மாதிரி செய்யணுங்கிற விஷயத்தை எங்க வேலை என்று சொல்லி அந்த அதிகாரத்தை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்த பொழுது அது ஏதோ ஓடிக்கொண்டே இருந்தது. இப்ப என்ன, எலெக்ஷன் கமிஷனுக்கு போடக்கூடிய ஆளுல இருந்து அவருடைய முன் உதாரணத்தை எடுத்துக் கொண்டீர்கள், ஏன்னால் எல்லாமே கரெக்டான ஆட்களா இருக்கிறாங்க. அப்ப ஆள் பார்த்து கட்சி பார்த்து அந்த அதனுடைய எலெக்ஷன் கமிஷனர்களையே தேர்வு செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இந்த மாதிரி ஒன்று ஒரு நாட்டில் இருப்பது நல்லது இல்லை. மேலை நாடுகள்ல முன்னேறிய வளர்ந்த நாடுகள், நம்மெல்லாம் வளர்ந்த நாடு இல்லை, வளர்வதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுகள், வளர்ச்சி அடைந்த ஒரு நாடுகள், பணக்கார நாடுகள், அதாவது கருத்து சுதந்திரத்தை அதிகமாக வழங்கிய நாடுகள், ஆயுத உற்பத்திகளையும் மற்ற தொழில்நுட்பங்களையும் ரொம்ப மிஞ்சி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள்ல எங்கேயாவது இந்த மிஷின்ல எலெக்ஷன் நடத்துறாங்களா? அவங்களுக்கு இந்த மிஷின் செய்யறது பெரிய கஷ்டமா? உங்களை விட அதிக டெக்னாலஜி வச்சு என்ன செய்வான், அதுல மிஷின் அமுக்கும் போதே விரல் ரேகையிலிருந்து கண்ற வரைக்கும் எடுத்து கரெக்டா செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடியவங்க கூட அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இது மிஷின்ல கொண்டு வந்தால் அந்த மிஷின்ல அவன் உள்ள என்ன செஞ்சிருக்கான் எனக்குன்னு தெரியும். எனக்கு இலையும் தாமரையும் அந்த சின்னமும் சைக்கிளும் யானையும் தான் எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள உள்ள எனக்கு என்ன தெரியும், வேட்பாளர் பேர் எனக்கு தெரியும். அந்த மிஷின்ல உள்ளது இவ்வளவுதான் இருக்குது, வெளியே உள்ளது உள்ளவன் என்ன பண்ணிருக்கிறான், இது அழுத்தினா இது என்ன என்ன வரும். அப்ப பட்டனை அழுத்துறதுக்கு என்ன வரணுங்கிறது வித்தியாசம் இருக்கு. பட்டன் இருக்குது, ஒரு பட்டனை போடுறீங்க ஃபேனு சுத்துது, ஒரு பட்டனை போட்டா லைட் எரியுது, ஒரு பட்டனை போட்டீங்கன்னா தீப்பத்தி எரியுது. அப்ப அது மாதிரி தான் இது, நீ என்னத்தை உள்ள செஞ்சு வச்சிருக்கிற அதுதான் அந்த பட்டனுக்கு வேலையாகும். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது உலக நாடுகள் ஏற்றுக்கிறவே இல்லை. இந்த மிஷின்ல எலெக்ஷன் என்பது சரியா வராது. பேப்பர்ல அவங்க நான் ஒரு வாக்கு சீட்டை கொடு, அவன் அடையாளத்தை கொண்டு வா, அதை செக் பண்ண அப்படி போடும் பொழுது அதுலயும் ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்வான்னு செத்து போனவன்லாம் ஓட்டு போட்டதெல்லாம் இருக்கு நம்ம நாட்டில். செத்தவனை எந்த செய்வான் எழுதிட்டு வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வந்து வாக்கு சீட்டு நடத்தும் பொழுது அது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது போக சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஏஜென்ட்களை விலைக்கு வாங்கிடுவாங்க. பூத் ஏஜென்ட் இருப்பான், பூத் ஏஜென்ட் காங்கிரஸ்காரர் இருப்பான், பிஜேபி காரர் இருப்பான், திமுக காரர் இருப்பான்னு வைங்களேன். யார் கொஞ்சம் வலுவா இருக்கிறான் அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த 2 பூத் ஏஜென்ட் காசை கொடுத்து நாங்க ஓட்டு இஷ்டத்துக்கு போட்டு விட்டுறோம், கண்டுக்கிறாத அப்படின்னு சொல்லி ஒரு 200 ஓட்டு அதிகமா போட்டு விட்டுருவான் சில பூத்துக்கள்ல. இப்படி ஒரு அந்த அதிகாரியும் சரி கட்டிட்டாங்கன்னு சொன்னா, எல்லா ஏஜென்ட் ஒத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த கல்ல வேலை பார்க்க முடியும். அதுகளெல்லாம்
பெரிய தலையெழுத்த மாற்றுகிற அளவுக்கு விபரீதமா போய் முடியாது. ஒரு ஒட்டுமொத்த ஒரு தொகுதியில ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு அளவு கள்ள ஓட்டுகள் இருக்கும். அது வந்து ஒருத்தர் 2 ஓட்டு போடுறதெல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த ஓட்டு சீட்ல போடும் பொழுது அது அப்படித்தான் வரும். அது மாதிரி முறைகேடு வர்றதை வச்சுதான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை மிஞ்சுகிற வகையில், பல 100 மடங்கு மிஞ்சுகிற வகையில் இதுல மோசடி செய்ய முடியுமே. அப்ப இதை உணர்ந்து உலக நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க? அமெரிக்கா கூட இப்ப தேர்தல் 20 நாள் ஆச்சு ரிசல்ட் வருவதற்கு. அவ்வளவு தாமதம் வந்தது காரணம் என்னன்னா, பேப்பர் உட்காந்து எண்ணிட்டு இருந்தனாலதான். எல்லாமே வந்து வாக்கு சீட்டு வழியாக தேர்தல் நடத்தும் பொழுது முறைகேடுகளுக்கு ரொம்ப 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 குறைந்த வாய்ப்பு இருக்கிறது. முறைகேடு இல்லாம செய்ய முடியாது. மனுஷன் செய்யும் பொழுது அங்கங்க அவனால் ஏண்ட முறைகேடை செய்யத்தான் செய்வான். செஞ்சாலும் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, இது ஒரு லம்பாவ முறைகேடு செய்யலாம். பெரிய லார்ஜ் நம்பரா என்ன செய்யலாம்? முறைகேடு செய்யலாம். அப்படியான ஒரு விஷயம் வந்து தொழில்நுட்பத்துல நீங்க ஆதாரம் இல்லாட்டாலும் இது வந்து கூடாது. ஆனால் ஆதாரம் நிறைய இருக்கிறது. என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒட்டுமொத்த வாக்குகள், அது என்ன மாதிரிலாம் ஆதாரங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கேஸ்ல இருக்குன்னு கேட்டா, ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு நம்பர் 1,00,000 என்று சொன்னால் அதை வந்து அந்த ஒவ்வொரு கட்சியும் வாங்கின ஓட்டை கூட்டி பாத்தீங்கன்னா 1,10,000 வருது. ஓட்டது 1,00,000 தானடா. நீங்க எல்லாரும் வாங்கினதெல்லாம் கூட்டினா 1 10 எப்படி வரும்? 10,000 பேர் யாரு போட்டா? மிஷின் போட்டிருக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இதை கண்டுபிடித்து அதுவும் நீதிமன்றத்தில் வழக்கில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன செய்ய முடியும்? கூடுதலாக செய்ய முடியும். அதே மாதிரி சில தொகுதிகளில் ஒரே மாதிரி, எப்படி ஒரே மாதிரி காங்கிரஸ், அது வந்து சில ஒரு 30 தொகுதிக்கு மேல போன பாராளுமன்ற தேர்தலில் அதுல எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா, காங்கிரஸ் 1534, இதே 1534 எல்லா தொகுதியிலையும் வரும் 30 தொகுதியில. பிஜேபிக்கு 2020, இதுல 2020, அதுல ஒருத்தவங்க ஒரே மாதிரி அடிச்சு விட்டாங்க ப்ரோக்ராம. அப்ப 30 தொகுதிகளில் இவன் வாங்கினது அவன் வாங்கினது ஒரே ஷிப். ஈஸி தானே. ஒன்னு செட் பண்ணிட்டு இருக்காம ஷிப்பை கொண்டு மாட்டி வரும்போது ஒரே மாதிரி 30 தயாரிச்சு அதுல உள்ளது உருவிட்டு இதுல உள்ள போட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? இவனுக்கு என்ன ஓட்டு இந்த தொகுதியில, வட சென்னை தொகுதியில கிடைச்ச அதே ஓட்டு தான் தாம்பரத்திலையும் கிடைக்குது. இப்படி கிட்ட இருக்குமாங்க? இப்படி ஒரு 30 தொகுதியில இருக்குமா? அந்த மாதிரி எல்லாம் ரிசல்ட் வந்து காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஓட்டிங் மிஷினை வந்து கடத்திக்கிட்டு போய் அது பிடிபட்டது, அதை பார்த்தோம். அது மாதிரி ஒரு லாட்ஜில ஒரு விடுதியில போய் நினைச்சாங்க ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு பிஜேபி ஆளுக்கு இருந்ததை கைமயமா பிடிச்சி அதை கொண்டு வந்தாங்க. இந்த மிஷின் அவனுக்கு எப்படி போனுச்சு? அவன் எப்படி அதை வச்சான்? என்ன செய்ய போறான்? அவன் அந்த மிஷின்களை எதுக்கு வச்சிருக்கிறான்னு கேட்டா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை தூக்கிட்டு இதை கொண்டு வச்சிருக்கிறது. அதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்புல வச்சு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டுங்கிறத சீக்கிரம் முடிவு சொல்றதுக்காக தான் கொண்டு வந்தது. என்ன சொல்றது? 5 நாள் எடுப்பானுவோம். என்ன உட்கார்ந்து அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அதாவது 1ஆம் தேதி தேர்தல் நடந்தா அனைத்தையும் திரட்டி 5ஆம் தேதிக்கு எண்ணுவோம். எதுக்கு அந்த 5ஆம் தேதி? அந்த 5ஆம் தேதிக்கு இடையில எல்லாருக்கும் அசந்துக்கு நேரம் பார்த்து இருக்கிற அதிகாரிகள்லாம் மிரட்டி, நீ பாட்டு கொஞ்சம் மாத்தம் பேச வாய பத்திக்கிட்டு என்று சொல்லி அப்படி மாத்தி வைக்கிறதுக்கான வேலைகளும் செஞ்சார்கள். அப்ப செய்ய முடியும். அப்ப இதுல வந்து எலெக்ஷன் நீங்க சந்திச்சீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, நீங்க இந்த எலெக்ஷன்ல பங்கெடுக்காது, வேணாம், உங்களுக்கு அரசியல வேணாம், உங்களுக்கு தகுதி இல்லை. இதை உணர்ந்து இதை எடுத்து பேஸ் பண்ணாம அவன் செய்யற தீமைக்கு தலையத்தலை ஆட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தையும் தோத்து போறதுக்காக வேண்டி உங்களுடைய காசுகள்லாம் செலவழிக்கிறீங்க, உங்க உழைப்பெல்லாம் வீணாக்குறீங்க. நீங்களே செஞ்சுட்டு போங்கடா மிஷன்ல எதாவது ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு நீ எதுக்காக அதில் போய் பங்கெடுக்கிறீங்க? அதை மாத்தாவிட்டால் எலெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் ஒரு மனதா முடிவெடுக்க உங்களுக்கு என்ன இடைஞ்சல் இருக்கிறது? எல்லாரையும் தானே இது பாதிக்கிறது, ஒரு கட்சியை பாதிக்கிற விஷயம் இல்லையே. அப்ப அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா, இந்த நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டில் அப்படி ஓட்டிங் செட்டிங் பண்ண முடியாது. பண்ணுனா அவனுக்கு ஆளே இல்ல, எப்படி 7 பேர் நிக்கிறான் ஆர்ப்பாட்டத்துக்கு, இவனுக்கு இப்படி முட்டு ஓட்டு கிடைக்குன்னு நினைப்பாங்க. அப்படி பண்ண இயலாதுங்கிறதுனால இங்க அவர் ஜாஸ்தியா பண்ணல. ஆனா ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் அவர் போட்டிக்கிட்ட தொகுதி இருக்குல்ல, அவர் போட்டிக்கிட்டது நாடாளுமன்றத்துக்கு போட்டிடுறாரு. அது உள்ளக்க 6 சட்டசபை இருக்கிறது. 6 சட்டசபை தொகுதியிலையும் அவர் அந்த கட்சி தோக்குது. பாராளுமன்றத்தில் அவர் ஜெயிக்கிறார். அதாவது ஒரு பாராளுமன்றம்னா அதுக்குள்ள 6 சட்டசபை இருக்கும். 6 சட்டசபைக்கு சேர்ந்தா ஒரு பாராளுமன்றம். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே நேரத்தில் ஒருத்தன் ஓட்டு போட போறான். சட்டசபைக்கு இதுல, பார்லிமெண்ட்டுக்கு இதுலன்னு போட போறான். அப்படி போடும் பொழுது அவன் சூரியனுக்கு போட்டவன் 2லையும் சூரியனுக்கு தான் போடுவான். அப்ப 6 தொகுதியிலையும் அதே மாதிரி செலுத்து தான் வரும். அது இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த துரைசாமி, ரவீந்திரன் துரைசாமி எம்பியா இருக்காருல்ல, அவர் மட்டும் அதுல வந்து என்ன செய்கிறாருன்னா 6 சட்டசபையிலையும் செட்டிங் பண்ணல. அவங்க
பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் பண்றாங்க. பண்ணி என்ன செய்யறாருன்னா அவர் அதுல மட்டும் ஜெயிக்கிறாரு. கொஞ்சமா அது லாஜிக் இருக்குதா? அப்ப சட்டசபையில வந்து கட்டும் எதிர்ப்பு அலையில இந்த அதிமுக இருந்த ஒரு நேரத்தில் அவங்க எல்லாத்திலையும் தோக்குறாங்க. இவர் பாராளுமன்றத்தில் மட்டும் ஒரே தேர்தலில் ஜெயிக்கிறாருன்னா இது எப்படி? இதெல்லாம் பெரிய ஆதாரமா இல்லையா? இதை எதிர்த்து எப்படி களமானு தெரியாது கூமுட்டைகளை வச்சுட்டு அரசியல் கட்சி நடத்துறாங்க. ராகுல் காந்தி ஒயிட் கலர்ஸ் ஒரு அறிவும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை. சோனியாவும் அப்படி மண்ணாங்கட்டியா இருக்குது. பிரியங்கா அப்படி மம்தா ஒரு ஆள் தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆம்பளை மாதிரி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறது. பாக்கி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சரியில்லை, முடிஞ்சா இதில் திருநெல்வேலி நடந்திருக்கிறது. ஒரு நாள் அறிக்கை, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு வர்றது. அட இது என்ன வாழ்வா சாபாங்கிற பிரச்சனை? உனக்கு எதிர்காலமே இல்லைங்கிறத நோக்கி அரசியல் போய் கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா மக்களையும் திரட்டி இதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சாதான் அந்தந்த கட்சிக்காரனுக்கு அவனுடைய சதவீத ஓட்டு அவனுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க நாமம் போட்டு போயிடுவாங்க. அப்ப இதை விளங்குறாங்களா? விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்குறாங்களா? ஒரு கண்டனம் தான் இதுக்கு தீர்வா? ஒரு அறிக்கை தான் இதுக்கு தீர்வா? நாடு ஸ்தம்பிக்கணும். இது ஒத்துக்கொள்ள முடியாது. நீ அடுத்த வாக்கு சீட்ல நடத்துறியா இல்லையா? முடிவு அறிவிக்க லேட்டனா பரவாயில்ல, ஒரு நாள் லேட்டனா பரவாயில்ல, 5 நாள். இந்த பக்கத்தில் இருக்கிற இலங்கையில குட்டி நாடு தானே, அவன் செஞ்சுட்டு போயிடலாமே. அவனே பேப்பர்லாம் நடத்துறான். ஏன் நடத்துறான்? பேப்பர்ல வந்து ரொம்ப கள்ளத்தனம் பண்ண இயலாது. மிஷின்ல வந்து கள்ளத்தனம் போய் ஓட்டு போடக்கூடியவனுக்கு இருக்கு. நம்மளெல்லாம் கிறுக்கணாக்குறான். நம்ம இதுக்கு போட்டு அதுக்கு விழுந்தா என்ன அர்த்தம்? இது நான் ஒண்ணுக்கு ஓட்டு போடுறேன், வேற ஒண்ணுக்கு விழுமென்றா என்ன அர்த்தம்? அப்ப இதுல வந்து ரொம்ப தீவிரமாக இதை வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ள அனைத்து கட்சிகளும் இதை சரியாக உணர்ந்து ரோட்ல இறங்கி தேர்தல் கமிஷன் டெல்லி வரைக்கும் போய் கோடான கோடி பேர் என்ன செய்யணும்? டெல்லி ஸ்தம்பிக்கணும். இதை மாத்திரியா இல்லையா? மக்கள் சக்தி முன்னாடி பணிஞ்சு ஆகணும். மக்கள் சக்தியை நீங்க திரட்டிட்டீர்கள் என்று சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அங்க இருக்க முடியாது. அந்த நேரத்து மக்கள் தாங்கள் யாருன்னு காட்டுவாங்க, புரட்சின்னு வந்துட்டா. அப்ப இந்த மாதிரி மெத்தட மாத்திரியா இல்லையா? வாக்கு சீல் நடந்தா உனக்கு என்ன சங்கடம்? தேர்தலை எண்ணி சொல்வதற்கு 2 நாள் ஆகுங்கிற ஆயிட்டு போகுது. இப்ப மட்டும் 5 நாள் சேர்ந்து சொல்றீங்க. மிஷினை ஓட்ட உடனே போட்டுறீங்க. என்ற தினத்தில் சீக்கிரத்தில் சொல்லிடுறீங்க. என்னதற்கு நீங்க எடுக்கிறீங்களே டைம்? 5 நாள் எடுக்கிறீங்களா? எதுக்கு? எல்லா வேலையும் செய்யறது தான் நடக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்து ஏமாத்தும் பொழுது இதுல இருந்து விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொன்னால் அதை விட ஒரு ஏமாளி உலக நாட்டில் எங்கேயாவது இருப்பானா? இன்னும் சொல்ல போனா இதோட நிறுத்தாம அந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து சர்வதேச பார்வையாளர்களுக்கு கொண்டு போகணும். சர்வதேச நாடு ஐநாவுக்கு கொண்டு போக வேண்டும். இந்த நாட்டில் இந்த மாதிரி கள்ளத்தனம் நடக்கிறது. மிஷின் நடத்துவதாக இருந்தால் அந்த மிஷினை எல்லாம் சர்வதேச பார்வையாளர் முன்னிலையில் வைத்து அவர்கள் கண்ட்ரோல் நடத்த வேண்டும். அப்படி ஒரு சட்டம் உலகத்தில் இருக்கவும் செய்கிறது. சில நாடுகளில் முறைகேடு செய்வார்கள் என்று இருந்தால் சர்வதேச பார்வையாளர் வந்துருவாங்க. அவனை விலைக்கு வாங்க இயலாது. அவன் ஒன்னொன்னையும் நுனி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒன்னொன்னே டெஸ்ட் பண்ணி அவன் கண்டுபிடிப்பான். அப்ப குறைஞ்சபட்சம் சர்வதேச பார்வையாளர்களை கொண்டே தவிர இந்த எலெக்ஷன்ல தேர்தல் நடத்தக்கூடாது. அப்படியாவது ஒரு முயற்சி அதுக்கும் பண்ணணும். ஒண்ணுமே கிடையாது. பேசாம அறிக்கை விடுறாங்க, நாளைக்கு திரும்பிக்கிறாங்க, போறாங்க, கூட்டம் போடுறாங்க, வாழ்க ஒழிக இவர் வாழ்க, இதான வேலை. இதெல்லாம் வந்து இது சரி பண்ணிட்டு செய்யுங்க. இப்ப உயிர் போற ஒரு விஷயமா இருக்கிறது, வாழ்வா சாவாங்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. அப்படியான ஒரு விஷயத்திற்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. கண்டிக்கிறவர்கள்லாம் கண்டிக்கும் அளவுக்கு கண்டிக்கவே இல்லை. 1% கூட கண்டிக்கவில்லை. 1% கூட இதற்கு எதிராக களமாடவில்லை. அப்ப இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்ன செய்யணும்? என்னத்தை கொண்டு 3 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது செவடங்காதல ஒரு சங்கு மாதிரி தான் போகிறது. அப்படி போய் சென்றடைஞ்சாலும் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டு போயிடுறாங்க. சும்மா வந்து விபத்துல செத்தா வீட்டுல போய் பார்வை கஞ்சி குடிக்கிறது. ராகுலுடைய அரசியல் என்னது? இது அரசியல். இதுவும் செய்யுங்க, எல்லாரும் செய்யற மாதிரி. விபத்துல இறந்து போனாலும் போய் அவங்க வீட்டுல சோறு திங்கிறது. கற்பழிக்கப்பட்ட பெண் வீட்டுல போய் என்ன செய்யறது? அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கறது போல இதான இது? இதை விட பெரிய விஷயம் நடந்துட்டு அதுக்கு என்னப்பா செய்யறீங்க? அதை திருத்துவதற்கு உங்களுடைய பங்கு என்ன? இதுக்கு வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாட்டு மக்கள் அழைப்பு கொடுத்தால் கோடிக்கணக்கு அப்ப தெரியுமா இல்லையா மோடிக்கு ஆதரவுக்கா இல்லையான்னு சொல்லி இதை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம இதான் லட்சியம்னு சொல்லி இதற்காக வேண்டி கூட்டம் கூட்டி அனைத்து கட்சிகளை கூட்டம் முடிஞ்சால் எலெக்ஷன்ல கூட்டு சேர்வது கூட்டம் முடிந்தால் வரமாட்டான். இது எல்லாருடைய நன்மை விஷயம் கூப்பிடும் போது எல்லாரும் வருவான். எல்லாரையும் வைத்து ஒரு முடிவு எடுத்து எல்லா கட்சிக்காரும் ஒரே நாளில் திரண்டு இதை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஏன் களமிறங்க மாட்டேங்கிறீர்கள்?
இல்லைன்னா உங்க கனவை மறந்துருங்க. எம்எல்ஏ ஆசை, எம்பி ஆசை, இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழ்நாட்டு தேர்தலையும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தாமரை மலர்தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது பாட்டுக்கு வேற வழியிலிருந்து மலர போகிறது. அது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு வச்சிருவாங்க. ஒரு அஞ்சாவது மலர்ற அளவுக்கு என்ன செய்வான், செட்டிங் பண்ணிடுவான். கூட்டணி வைக்கிற கட்சிகள் வந்து அதிகமான இடத்துல வர்ற மாதிரி செட்டிங் பண்ணிடுவான். ஸ்டாலின் கனவு கொண்டுட்டு இருக்க வேண்டியதான், நான் தான் முதல்வர்னு சொல்லி. மக்கள் ஓட்டு கணக்கில் அவர் தான் முதல்வர், அதில் மாற்று கருத்து இல்ல. இருக்கிற கட்சியில் அவங்க தான் வலிமையான கட்சி. ஆனால் அதை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தார்களே, ஆனால் ஸ்டாலினுக்கு நாமம் போடுவார்கள், எடப்பாடி தான் வருவார். ஏன் எடப்பாடி பிஜேபி கூட்டு வச்சிருவாரு, அவங்களுக்கு 25 தொகுதி கொடுப்பாரு. பிஜேபியோட சேர்ந்ததால் நாங்கள் அதிமுக சேர்ந்தால் ஜெயிச்சோன்னு காட்டுற மாதிரி என்ன செய்வான், அவனுடைய 20 தொகுதிகளுக்கும் செட்டிங் பண்ணி விட்டுருவான். அவன் 20 சட்டத்துறை கூட வந்துருவான். இதுல எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா, கொஞ்சம் அவனுக்கு ஜாஸ்தி ஆகி ஒரு 10% அதிகமாக்கி விட்டான்னு சொன்னா அப்புறமேல என்ன ஆயிரும், அவர் முடிஞ்சு வச்சு. இதோட வந்து திமுக ஒன்றும் எதிர்காலம் இல்லை. ஏன்னு கேட்டா, அது திமுகவுடைய எதிர்காலமே இந்த கலைஞரை வச்சுதான். அந்த மாதிரியான ஒரு ஆளுமையோ ஒரு திறமையோ இல்லாம ஸ்டாலின் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு தேர்தலையும் அவர் வந்து தோத்து போயிட்டாருன்னு சொன்னா, அது இன்னுமே இதை எதிர்த்து நம்பிலாம் வரமாட்டான் மக்கள். இவருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்றோம். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க தீவிர முயற்சி எடுக்கலாமே. இந்த ஒரு தேர்தலில் இந்த மிஷின் நடக்கக்கூடாது, அது முடியாதுங்கிற அளவில் என்ன செய்யணும், உறுதியாக இருந்தால் அதுல வந்து நீங்கள் நிஜமான மக்கள் உணர்வை நீங்கள் பார்க்க முடியும். மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு ஒரு ரிசல்ட்டை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால இதை வந்து திருப்பி நம்ம வலியுறுத்தி சொல்றது முக்கியமான விஷயம். அதனால பீகார் தேர்தல் சம்பந்தமாக இதுல வந்து என்ன செய்யாதீங்க, அவஞ்சேரியில அதெல்லாம் சரியில்லை, தேவையில்லாத விஷயம் தான் செய்யறாங்க. இவன் வந்து இவன் ஜெயிப்பதற்கு அவன் காரணமாக நடக்கும், எல்லாத்திலும் நடக்கத்தான் செய்யும். அப்படி நடந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. பெரிய பாதிப்பு எங்க இருக்குன்னு கேட்டா இதுதான். இதை சரி பண்ணிட்டு என்று சொன்னா 100% என்ன செய்யும், உண்மையான ஒரு ஜனநாயகம் ஆயிரும். இதோட இன்னொன்னுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எல்லாம் பொருத்தமில்லாத சந்தர்ப்பவாத கூட்டணி, பணத்துக்காக கூட்டணி, அடிமைத்தன சாசனம் எழுதி கொடுக்கிற கூட்டணிகள் கூட்டி சேர்ந்து கொண்டு அப்படி எல்லாம் வந்துகிட்டு பிச்சை போடுற மாதிரி போட்டு பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளுக்கு இது பண்றது, ஜால்ராடி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒழிச்சு கட்டி விட்டு எல்லாம் தனித்தனியா போட்டிட்டு அவன் வாங்கின ஓட்டுக்கு தகுந்தவாறு 1 லட்சம் ஓட்டு வாங்கினா உனக்கு வந்து 100 சீட் எடுத்துக்க, 50,000 ஓட்டு வாங்கினா 50 சீட் நீ எடுத்துக்க, 20,000 ஓட்டு வாங்கினா 20 சீட் நீ எடுத்துக்கன்னு சொல்லி ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஜனநாயகம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சொல்லக்கூடிய அந்த ஜனநாயக தேர்தலுக்கு நம்ம பாடுபட்டோம் என்று சொன்னால் அதுல என்னவாயிரும் கேட்டா, அதிகமான மக்களுடைய விருப்பத்தை பெற்றவர் தான் ஆட்சிக்கு வர முடியும். சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகளா இருந்தா கூட அவங்க நாடு முழுதும் வாங்கின, இங்க 100 அங்க 100 இங்க 100 அங்க 100 வாங்கி நாடு முழுதும் சேர்ந்து ஒரு 1 லட்சம் வாங்கிடுவான். அவனுக்கு ஒரு சீட்டு கிடைச்சி போயிடும். அப்படியான அந்த அவனுடைய எந்த ஓட்டு வீணா போகாது. அப்ப சின்ன சின்ன சமுதாயத்தினுடைய குரல்கள், சின்ன சின்ன கட்சியுடைய குரல்கள், அவைகள்லாம் இது கூட்டணி சேர்ந்துதான் நம்ம வந்து சைன் பண்ண முடியும். அதுக்கு பேர் அரசியலா, அதுக்கு பேர் ஜனநாயகமா? ஒரு கட்சி சின்ன கட்சியா இருந்தா அவன் திமுகவை சேராம, அண்ணா திமுகவை சேராம, காங்கிரஸ் சேராம அவனா நிக்கணும். அவனா நின்று தமிழ்நாடு கூட ஓட்டு வாங்கட்டேன், தொகுதிக்கு 200 ஓட்டு வாங்கட்டேன். அப்ப 234 ஓட்டுல அப்படியே கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு ஒரு சட்டசபை தொகுதி கிடைச்சிடும், அவனையும் வச்சுக்கிற வேண்டியதான். அப்ப இந்த ஒரு மெத்தேடு வந்து ஜெர்மன்ல இருக்கிறது. அதனால வந்து இந்த அரசியலுக்காக வேண்டி வேலை போறது, ஒரே ஒரு சீட்டுக்காக வேண்டி கூட கும்பிட்டு போடுறது, அவன் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களே இருக்காது. ஃப்ரீயா சுதந்திரமா நடந்துகிட்டே இருக்கும் தேர்தல். இந்த 2 வந்துருச்சுன்னு சொன்னாதான் ஒரிஜினல் ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் உங்களுக்கு தாமதமாக தெரிஞ்சா இந்த உருப்படாத அந்த ஜனநாயகத்தையாவது ஒழுங்கா காப்பாற்றுறதா மிஷின் இருக்கக்கூடாது. இதை முதல் விஷயமாக நம்ம சொல்றோம். இதை சொல்ற விஷயத்த யார் யாருக்கு ஏழுமோ அவர்கள் அந்தந்த மக்களுக்கு சென்றடைகிற விதமாக, இது சீரியஸா போய் சென்றடைகிற விதமாக நீங்க இதையே பண்ணணும் தேவையில்லை. இந்த கருத்தை உள்வாங்கி நீங்கள் எழுத்து வடிவிலையோ உங்கள் கருத்தாகவோ சோனியாவில இருந்து ஒவ்வொரு கெஜ்ரிவால்ல இருந்து ஒரு கட்சியை விடாம எல்லாருக்கும் இடதுசாரிகள் இருந்து நம்மளுக்கு அனுப்பி இது சீரியஸா போராடுங்க, விளையாட்டை நினைக்காதீங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் இதை பேசிவிட்டு அதோட ஒதுங்கிறாதீங்க, அதுக்கு நான் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது, அதுக்கிடையில் அம்புட்டு வேலையும் பாருங்கன்னு சொல்லி நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை கொண்டு போனால் மாற்றம் வந்தாலும் வரலாம். இவங்க சொங்கி அரசியல் பண்ணாங்கன்னா அது செய்யாது, மாற்றம்னா வராது. அது நம்மளால என்ன ஒரு முயற்சி. இதை ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடலாம்.